அவர் உயிரோடு இருக்கிறாரான்னு தெரியல. இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்சஷனுங்கிற ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தோம். அது எப்படி இருக்குன்னு ரொம்ப ஒரு அருமையான ஒரு படம் அப்படின்ட்டு தான் நாங்கள் சொல்லுவோம். டேரக்டர் வந்து அந்த படத்துக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் வாழ்க்கையில். தயவு செஞ்சு அவங்க ஒய்ஃப் கிட்ட நாங்கள் வேண்டிக் கொள்கிறது, லவர் கிட்ட வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால் கொஞ்சம் அவரை நிம்மதியாக விடுங்க. அவர் உயிரோடு இருக்கிறாரான்னு தெரியல. இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஈகா தேட்டரில் தான் படம் பார்த்தோம். அந்த தேட்டர் ஃபுல்லாக கப்புள்ஸாக தான் வந்திருந்தாங்க. சரியா? ஆனால் அந்த பொண்ணுங்க யாருமே வரல. இவனுங்க தான் வலுக்கட்டாயமாக வந்து இந்த படத்தை பாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு ரீல்ஸ்லேயே அதனால தான் ஃபேமஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கூட்டு போய் வலுக்கட்டாயமா பாரு, இதை தான் பண்ற, இங்கே தான் பண்ற, பாரு பாரு இப்படிலாம் நீ தான் பண்ற. ஆனால் பொண்ணுங்க பார்த்துட்டு இல்லையே நாங்கள் கம்மியாக தானே பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கலாம். பேருக்கு நிறையா பசங்களுக்கு வந்து புதுசாக எல்லாம் இருக்காது அந்த பொண்ணு பண்ணுற விஷயம். ஏன்னா பீரியட்ஸ் அப்போ பொண்ணுங்க மோஸ்ட்டாக அப்படி தான் இருப்பாங்க. அவங்கள ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் யாரையும் குத்தி காட்டல, யாரையும் சொல்லலை, யாரையும் வந்து புண்படுத்தும் நோக்கம் இல்லை. படம் சூப்பராக இருக்கு, பயங்கரமாக நடிச்சிருக்காங்க அவங்க. அது வந்து பாராட்டுற மாதிரி நாங்கள் வந்து திட்டுவோம் அவங்கள. அதே மாதிரி அந்த படத்தில் வர மாதிரியே ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சா என்ன இருக்கும்? மாப்பி சொல்லு. எனக்கு ஒரு விஷ் பண்ணோன்னா எல்லா ஹாலிவுட் படத்தையும் தயவு செஞ்சு தமிழில் டப் பண்ணி போடுங்க. அப்படி இல்லைன்னா ஒன்று சப்டைட்டிலாச்சும் போடுங்க. எதுவுமே போடாமல் வெறும் மொட்டை ஸ்க்ரீனில் பாதி ஸ்க்ரீனில் படத்தை போட்டு காமிச்சிட்டு இங்கிலீஷ் தெரியாதனால நாங்கள் எங்களை மாதிரி ஆளுங்களாம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. சப்டைட்டிலை நம்பி போனால் சப்டைட்டிலுமே அந்த படத்தில் இல்லை. நல்ல வேலை இவன் பக்கத்தில் இருந்ததால நான் தப்பிச்சேன். எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருந்தான். பொண்ணு வந்து ஒரு சைக்கோ. பொண்ணுங்கனால சைக்கோ தான். இல்ல 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 அப்படிலாம் சொல்லுவாங்க. தப்பு தப்பு. இல்ல 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 எல்லா பொண்ணுங்களும் நல்ல பொண்ணுங்க. ஐயோ நான் எதுவும் சொல்லல. அந்த படத்துல அந்த பொண்ணு சைக்கோ. ஆமா, அவ்வளவுதான். அதை மட்டும் தான் நான் அதை தான் சொல்றேன். இவர் வந்து எப்படி சொல்றாருன்னு தெரியாது. நான் சென்சார் போர்டு சத்தியமா சொல்றேன், செம்ம சீனை கட் பண்ணி வச்சிருக்கேன் பாத்து. அது இந்தியாவுக்கு மட்டுமா? இந்தியாவுக்கு மட்டும் அந்த கட்டா? வெளியே வரும்போதே ஒரு பொண்ணு சண்டை போட்டு இருந்துச்சாமா. அங்க கேமராமேன் தான் கேட்டுட்டு இருந்தாரு, என்ன எதுக்கு இந்த படத்துக்கு கூட்டிட்டு வந்த வண்டி அப்படின்னு தான்டா திட்டினாங்க. என்ன எதுக்கு இந்த படத்துக்கு கூட்டிட்டு வந்த, நான் என்ன இப்படியா பண்றேன் அப்படின்னு ஒண்ணு. ஆமா நீ இப்படிதான் பண்ற, நீ தான் போனே எடுக்க மாட்டே. இல்ல நான் இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு நீ தான் நான் போன் பண்ணவே எடுக்க மாட்டேன். நான் வண்டியில வந்து வண்டியில வந்தா போன் எடுக்க மாட்டேன்னு சண்டை போட்டு. வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி போன் பண்ணி சொல்ல வேண்டியதானா? தியேட்டர் போய் படம் பாருங்க. OTT வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, தியேட்டர்ல படம் பாருங்க. அப்சஷன் நல்லா இருக்கு. வார்னிங், சப்டைட்டில் இருக்காது.